ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜான் சலிவன் மெமோரியல் நினைவகம். இதை வந்து பெத்தகல் பங்களான்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். கோயம்புத்தூர் நீலகிரியில் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இவர் தான் ஜான் சலிவன் அப்படின்னு கலெக்டராக இருக்காரு. ஸோ இங்கே வரும்போது கிளைமேட் ஆஃப் சுவிட்சர்லாண்டுக்கும் கோத்தகிரிக்கும் ஒரே கிளைமேட்டுங்க. அந்த கிளைமேட்டுக்காக இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே 2 இயர்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் ஊட்டி டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே நினச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்தது ஊட்டி, ஃபஸ்ட்டு வந்தது கோத்தகிரி. சிறுமுகை தெங்குமரம் இதெல்லாம் வரும்போது கிளைமேட்டுக்கு ஒத்து போயிருக்குது. ஸோ இது ஒரு கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் நீல்கிரிஸ்க்கு இதுதான் கலெக்டரேட் இருந்துச்சு. அப்போ கலெக்டரேட் 1819 1819 1819 இப்போ 205 இயர்ஸ் ஓல்டு இந்த பில்டிங். ஸோ இங்கிருந்துக்கு அப்புறம் தான் டிஸ்கவர் ஊட்டி. இந்த பில்டிங் அப்போ இப்படியே இருந்துச்சுங்களா? இல்ல சார், 2002ல புதுசா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. இந்த இதெல்லாம் பேஸ் சேம் தான். ஃபர்ஸ்ட் 2000ல ஃபுல்லாமே எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இல்ல பேஸ் அதேதான். பேஸ் ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணல. பேஸ் வச்சிட்டு மேல அப்படியே கட்டிட்டாங்க சார். ஸோ அவங்க பீரியட்ல புதுசா ரெனோவேட் பண்ணிருக்காங்க சார். இன்னும் ஊட்டியில போய் ஸ்டோன் ஹவுஸ் கட்டுறாரு சார். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நடந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் தான். ஸோ வரும்போது இதுக்கு ட்ரைபல் பீப்புள் கோத்தாஸ் குர்மாஸ் இவங்க தான் ட்ரைபல் பீப்புள். இந்த ரேர் ஃபோட்டோ ஆல் டுகெதர் இருக்காங்க. அந்த டைம்ல போட்டோல உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த குழந்தைங்க அதுல உங்க ஒய்ஃப் அண்ட் டாட்டர் இறந்துட்டாங்க. இப்போ எங்களோட 5வது தலைமுறை லாஸ்ட் இதுல வந்துருந்தாங்க. நீலகிரி பெனி குயிக் மாதிரி இருக்கு. இவரை பத்தி ஒரு ஆட் பண்ணிருக்காங்க. இவரை பத்தி இவர் தான். இந்த சீட்டை வந்து கோத்தகிரியில் எடுத்திருக்காங்க. இங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அது கோட்டாஸ் மக்கள்ஸ், ஈருல்லாஸ், தோடாஸ், குருமாஸ் அவங்களோட கைவினைப் பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதோட மலைத்தேன், வேக்ஸு, சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய நாடுகளோட மணி, டாலர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து சவுதி அரேபியாவோட மணி. அங்கே 5 ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நமது நாட்டின் வந்து ஸ்டேட் பேர்ட், அதாவது எமரால்டு டவ், மரகத புறான்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஃபோட்டோ வந்து ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ் 1969 எடுத்திருக்காங்க. அடுத்தது ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் 1902. அங்கே வாழ்ந்த அப்புறம் ஊட்டி மார்க்கெட் வந்து 1902 இப்படி இருந்திருக்கு. அப்புறம் கோட்டா மக்களின் கோவில்கள் வந்து 1971 இப்படி இருந்திருக்கு. அவங்களோட திருவிழாக்கள், தோடா மக்களின் ஃபேமிலி 1965 இப்படி இருந்துச்சு. 1865 இப்படி இருந்துச்சு. அவங்களோட டான்ஸு, அந்த பெண்களோட உடை, அவர்களின் அணிகலன்கள் எப்படி அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட எம்ப்ராய்டரிஸ். அப்புறம் வந்து குன்னூர் ரயில் நிலையம் 1910 எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ரோடு மரப்பாலம் 1900 எப்படி இருந்தது. அவங்க யூஸ் பண்ண டைப்ரைட்டிங் மிஷினு. இது வந்து குன்னூர் பஸ் ஸ்டாண்டு. அவங்க யூஸ் பண்ண டைப்ரைட்டிங் மிஷின். அப்புறம் ஹார்மோனியம். அப்புறம் வந்து அவங்க தேன் எடுக்கும் ப்ராசஸ் வந்து அவங்க விண்டோஸில் கிளாஸ் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நேச்சராக கலர் பெயிண்டிங்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் ஜுவல் மேக்கிங், வளையல், அதெல்லாம் வந்து தொட்டாங்குச்சி, மூங்கிலெல்லாம் அந்த கம்மல், கிளாஸ் பாட்டு, மண்பாண்டம், அந்த கிளேலேயே நிறைய விஷயம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தோட மக்கள் வந்து இந்த இறந்தவங்களுக்கு குடில் கட்டுவாங்க. அது வந்து பல அடுக்கில் அப்போ கட்டுவாங்களாம்மா. இப்போ வந்து ஒரு 2 அடுக்கில் செஞ்சு கட்டுறாங்களாம்மா. அவங்க யூஸ் பண்ண திங்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பூசணிக்காய் வடிவில் உண்டியல் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களோட எம்ப்ராய்டரிஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட டான்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஃபோட்டோஸாஸு ஃபுல்லாக ஃபோட்டோவாக நினைவுகளாக இருக்குது. அங்கே மறக்காமல் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அவரோட சலிவன் பார்க்குன்னு சொல்லி அங்கே இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நாட்டில் நிறைய ஸ்கூல், காலேஜ் மூலமாக இங்கே விசிட் பண்ணுறாங்க. மறக்காமல் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. ஸ்கூல் மூலமாகவும் போங்க. இதுதாங்க ஊட்டி உருவான அழகான கதை. இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ப்ளூ மவுண்டைன்ஸ் சேனல்.